அன்பார்ந்த இறைமக்களே, கிறிஸ்துவின் மறுப ஜெபக்குழுவின் வாயிலாக இன்று உங்களை சந்திப்பதில் நான் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். மக்களை, சந்தோஷமாக இருக்கீங்களா? நிறைவாக இருக்கீங்களா? மகிழ்ச்சியாக இருக்கீங்களா? மன அமைதியாக இருக்கீங்களா? இறைவனோடு நிறைந்திருக்கிறீங்களா? ஆம், அப்படி என்றால் நாம் தான் பெயர் பெற்றவர்கள் இல்லையா? இன்றவர் நமக்கு என்ன இறைவார்த்தை தருகிறார் பார்ப்போமா? திருத்தூதர் பவுல் பிலிப்பியருக்கு எழுதிய திருமுகம், அதிகாரம் 2, இறைவார்த்தை 6-10 முடிய. கடவுள் வடிவில் இயங்கிய அவர் கடவுளுக்கு இணையாயிருக்கும் நிலையை வலிந்து பற்றி கொண்டிருக்க வேண்டியதொன்றாக கருதவில்லை. ஆனால் தம்மையே வெறுமையாக்கி அடிமையின் வடிவை ஏற்று மனிதருக்கு ஒப்பானார். மனித உருவில் தோன்றி சாவை ஏற்கும் அளவுக்கு, அதுவும் சிலுவை சாவை ஏற்கும் அளவுக்கு கீழ்ப்படிந்து தம்மையே தாழ்த்தி கொண்டார். எனவே கடவுளும் அவரை மிக உயர்த்தி எப்பெயருக்கும் மேலான பெயரை அவருக்கு அருளினார். ஆகவே இயேசுவின் பெயருக்கு விண்ணவர் மன்னவர் கீழுலகோர் அனைவரும் மண்டியிடுவர். பிரைஸ் தி லார்ட். இந்த சிலுவையே யார் ஏற்றா? இயேசு நம் பாவங்களுக்காக தந்தையின் விருப்பப்படி ஏற்றுக்கொள்கின்றார். அவர் கடவுள் தானே, தந்தை மகன் தூயாவி மூவருமே ஒரே ஆள் தானே. ஆனால் தந்தையாம் இறைவன் தன் மகனை நமக்காக கையளிக்கிறார். அப்போ அந்த கையளிப்பு எவ்வளோ பெரிய, யாராவது கொடுப்பாங்களா சொல்லுங்கள்? கையளிப்பாங்களா? யாரும் கையளிக்க மாட்டாங்க. ஆனால் தந்தையாம் இறைவன் இயேசுவே நமக்காக, நம் பாவங்களுக்காக, நம் குற்றங்களுக்காக, நம் குறைகளுக்காக, அனைத்தும் நம் நோய் நொடிகள் அனைத்துக்காக இறைவனை கையளிக்கிறார். அப்போது இயேசுவை கையளிக்கும் போது அந்த கையளிப்பு நம் பாவ வாழ்க்கையிலிருந்து வெளியே வருவதற்கு தான் இல்லையா? ஆனால் நாம் வெளியே வந்துவிட்டோமா? குற்றமற்று இருக்கிறோமா? நம்மளை குற்றமற்றவன் சொல்பவர் யார்? மனிதர் அல்ல, இறைவன் சொல்லணும் இல்லையா? நீ குற்றமற்றவள் என்று அவர் சொல்ல வேண்டும், நீ குற்றமற்றவன் என்று அவர் சொல்ல வேண்டும். நாம் எந்த நிலையில் இருக்கிறோம்? குற்றம் புரிவர்களாக இருக்கிறோமா? குற்றமற்றவர்களாக இருக்கிறோமா? அப்படி நாம் குற்றமற்றவர்களாக இருந்தால் கண்டிப்பாக குற்றமற்றவர்களோடு சேர்ந்து நாம் இயேசுவை ஒவ்வொரு நாளும் புகழ்வோம். ஏனென்றால் இயேசுவின் பெயருக்கு விண்ணவர் மண்ணுறவர் கீழுலகில் அனைவரும் மண்டியிடுவார். நாம் முட்டு முறித்திருக்கும் கால்கள் பெற்றுக்கொள்ளும் கண்டிப்பாக இறைவனிடம். அந்த இறைவனிடம் பெற்றுக்கொள்கின்ற நன்மை என்ன? மன அமைதி, ஆறுதல். நம் துன்ப துயரங்களை மாறி அவரோடு இருக்கும்போது நம்மளுக்குள் ஒரு சாந்தம், அமைதியும் வரும். எது நடந்தாலும் ஏற்றுக்கொள்கின்ற தன்மையும் வரும். அந்த தன்மையை தான் நாம் ஏற்றுக்கொள்கிறோம். சிலுவையை பார்த்து நாம் ஜெபிக்கின்ற போது, கல்வாரிக்கு அவர் சிலுவை சுமந்து கொண்டு போகும்போது தோளில் சிலுவை சுமக்கிறார். வெறுமையான சிலுவை, பாரமான சிலுவை இல்லையா? அந்த சிலுவையோடு நம் பாவங்களையும் சேர்த்து சுமக்கிறார். தாகமாக இருந்தது, அவருக்கு யார் தண்ணி கொடுத்தார்? அழகான முகம், பார்ப்பதற்கற்று இருந்தது. யார் துடைத்தாள்? புரோனிக்காள் என்ற பெண் துடைத்தாள். இறுதி வரையில் யார் நின்றார்கள்? பெண்கள் நின்றார்கள். அவர் அன்பு சீடரும் நின்றார்கள். நாம் அதுபோல் அன்பு சீடர்களாக இருப்போமா? அங்கு நின்ற பெண்களைப் போல் நாம் இருப்போமா? ஏனென்றால் ஆறுதல் தருவதற்கு, அவருக்கு எந்த வகையில் நம் ஜெபத்தாலும் நம் தூய்மையாலும் அவருக்கு ஆறுதல் தருவதற்கு. அப்படி ஆறுதல் தருவோம் என்றால் நாமும் சிலுவையில் அடியில் தான் இப்பொழுது நிற்கிறோம் இல்லையா? அவரோடு இணைந்திருக்கிறோம். என்ன துன்பங்கள் வந்தாலும் சிலுவை துன்பங்கள் தான், இல்லை என்று சொல்லவில்லை. ஆனால் அந்த சிலுவையின் மூலமாக நமக்கு மீட்பு உண்டு, வாழ்வு உண்டு, வழியும் உண்டு. அந்த வாழ்வும் வழியும் அவரிடம் கேட்போமா? எல்லாம் வல்ல இறைவா, ஆமாண்டவரை, எப்பொழுது நாங்கள் உம்மோடு இணைந்திருக்கவும் உம்முடைய வார்த்தைக்கு நாங்கள் செவி கொடுத்து அதன்படி வாழவும் நீர் எங்களுக்கு வழிநடத்த வேண்டும். இதுகால் வரைக்கும் நாங்கள் எப்படி வாழ்ந்தோம் என்று நாங்கள் அறிந்தோம் அல்ல, ஆனால் உமக்கு தெரியும் ஆண்டவரே எந்த நிலையில் நாங்கள் வாழ்ந்தோம் என்பது. அந்த நிலையெல்லாம் கடந்து உம்மோடு இணைந்து நடக்கும் வழியை எங்களுக்கு தந்தீரே ஆண்டவரே, அதற்கு கொடான கொடி நன்றி. இதுபோல் நாங்கள் எப்பொழுதும் உம்மோடு கூட இணைந்து நடக்க வேண்டும். அந்த இணைந்து நடக்கும் வரத்தை நீர்தான் எங்களுக்கு தர வேண்டும். உண்மையின்றி வேறு யாராலும் தர முடியாது ஆண்டவரே. என் நிலையிலும் உம்மை நாங்கள் இறுக பற்றி கொண்டு உம்மோடு நடக்கும் என்ற அந்த வரத்தை தந்து, அந்த வரத்தின் மூலமாக மற்றவர்களை உம்மோடு இணைக்கும்படி எங்களுக்கு நீர் ஆறுதல் தரவும், தேற்றவும், திடப்படுத்தவும், ஒவ்வொரு நொடிப்பொழுதும் நீர் எங்களை கண்ணுக்குள் வைத்து பாதுகாக்க வேண்டும் என்று உம்மை இறைஞ்சி மன்றாடுகிறோம். எங்கள் ஜெபம் கேட்கும் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.